மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினம், நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம், முன்னேற்றங்களை தரக்கூடிய தினம். முக்கியமாக உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும், மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள் நீங்கி ஒரு நிம்மதி பிறக்கக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமாக செயல்படுங்கள். பரணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினம், உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தரக்கூடிய தினமாக இருக்குது. தன வரவும் உண்டு. கிருத்திகை நட்சத்திரங்களுக்கும் நல்ல முன்னேற்றமான சிறப்பான ஒரு தினமாக இது அமையிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, புதிதாக சில விஷயங்களில் ஈடுபடுவது, வாகன சம்பந்தப்பட்ட சில நன்மைகள், இதெல்லாம் நிறைவாக நடக்கக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய நல்ல தினம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். மனசில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையாக உழைத்தாலும் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு எட்டும். சிறு பிரயாணங்களை கூட நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்கும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முயற்சிக்கான நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமைகிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு வந்து சேரும். குடும்பத்தில் உள்ள கவலைகள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும். உங்களை பல காலமாக பிரச்சனைகளை அழுத்தி கொண்டிருந்த சில பாரங்கள் விலகக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் முன்னேற்றமான சுபமான பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் தொடர்ந்து ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். அதனால் கவனமாக செயல்படுங்கள். ஆயில்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமைகிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். அதாவது ஒரு கோயிலில் போயிட்டு நீங்கள் தியானம் செய்வது, தெய்வ தரிசனம் செய்வது, சில நேரங்களில் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான திட்டங்கள் தீட்டுவது, ஆத்ம திருப்தியை தரக்கூடிய விசேஷமான ஒரு சமாச்சாரங்கள்லாம் ஈடுபடுவது எல்லாத்துக்குமே உகந்த தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசில் சில கவலைகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். அதை தீர்ப்பதற்கான ஒரு வழிமுறைகளில் ஈடுபடும் பொழுது மனம் அமைதி வரும். அடுத்து பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமாக இது அமைகிறது. நல்ல ஒரு தன வரவும் லாபத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினம். காதல் போன்ற திருமணம் போன்ற விஷயங்களில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம், நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினம், தொழிலில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தவிர்க்க முடியாத செலவுகளை எல்லாம் ஏற்படலாம். புதிதாக உங்கள் தொழில் தொடங்குவதற்கான திட்டங்கள் தீட்டுவதற்கோ, இல்லை சில நேரங்களில் கணவனுடைய உடல்நல குறைபாடுகள் போன்ற விஷயங்களுக்காக கவனம் செலுத்துவதோ உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும். இதில் இருக்கக்கூடிய
நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு காலகட்டமாக அமையிறது. வெற்றிகரமான நன்மைகளை தரக்கூடிய காலகட்டம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள், மனசில் ஒரு சோர்வு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் விலகும். மனசில் சந்தோஷமும் உற்சாகமும் பெறக்கூடிய நல்ல தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நண்பர்களால் அற்புதமான வெற்றிகளை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையிறது. தன வரவு உண்டு, தடைகளை நீங்கி வெற்றியும் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனசில் குழப்பங்கள் ஏற்படலாம். தெளிவான சிந்தையோடு செயல்படுங்கள். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகளையும் மனசில் இருக்கக்கூடிய மனக்லேசங்களையும் நீக்கக்கூடிய நல்ல தினம். விநாயகர் வழிபாடு நல்ல நன்மையை பெற்றுத்தரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினம், வெற்றியை தரக்கூடிய தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். சற்று கவனமாக செயல்படுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினம். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் நல்ல பெயரையும் புகழையும் பெறக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு பிரயாணத்தை பற்றிய ஒரு எண்ணமோ இல்லை ஒரு தெய்வ தரிசனம், அதாவது இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்போ உங்களுக்கு ஏற்படும். அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மனதுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினமாகத்தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்படுங்கள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் வெற்றி, எந்த காரியத்திலும் வெற்றி தரக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுகிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் பாராட்டுகள் பெறுவீர்கள், புகழடைவீர்கள். சிறப்பான ஒரு காலகட்டம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுப நிகழ்வுகள், குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் போன்ற விஷயங்களில் ஒரு நாள் தள்ளி போடுவது நல்லது. சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கு சந்திராஷ்டமம் ஒரு காரணமாக இருக்கலாம். நிதானமாக செயல்படுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் ஏற்படுவதற்கான வழிமுறைகள் இருப்பதால் கவனமாக செயல்படுங்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினம், வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாகட்டும், இல்லை புதுசாக தொழில் தொடங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகட்டும் சிறப்பாகவே நடைபெறும். மனசில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மனம் சாந்தி அடையக்கூடிய வகையில் சிறப்பான செயல்பாடுகள் தர கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். சிறு சிறு தடைகள் தோன்றி மறைந்தாலும் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் அதில் சில பிரச்சனைகளும் பின்னடைவுகளும் சில போட்டியாளர்களும் இருப்பார்கள்.
அதனால் எந்த ஒரு விஷயத்திலுமே சற்று எச்சரிக்கையுடன் நிதானத்தோடும் நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறைவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினம்தான் என்று சொல்ல வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது. உங்களுடைய இடர் நீங்கும், போட்டி பந்தயங்களில் வெற்றி ஏற்படும், சிறப்பான ஒரு செயல்முறை உங்களிடமிருந்து வெளிப்படும் என்று எதிர்பார்க்கலாம்.